திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட பிறகும் செயல்பட்ட கல்குவாரிக்கு மீண்டும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் அடைமிதிப்பான்குளம் தனியார் கல்குவாரியில் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இடிபாடுகளில் சிக்கி 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு 53 குவாரிகளையும் செயல்பட தடை விதித்து அப்போதைய மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு உத்தரவிட்டார். அதிக விதிமீறல் உள்ள 24 குவாரிகளுக்கு 262 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சேரன் மகாதேவி சப் கலெக்டர் ரிஷப் உத்தரவிட்டார். ஆனால் தற்போது விதிமீறல் குவாரிகள் உட்பட அனைத்து குவாரிகளும் மீண்டும் இயங்குகின்றன. 5 ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்த குவாரிகள் 1 ஆண்டிலேயே முழு கொள்ளளவு கனிம வளத்தையும் தோண்டி எடுத்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் கனிம வளம் தோண்டக்கூடாது என உத்தரவு உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு அருகே பெருங்குடியில் ஸ்டான்லி ராஜா என்பவரது கல்குவாரியில் 5 ஆண்டுகளுக்கு உரிய கனிம வளத்தை 1.5 ஆண்டுகளில் தோண்டி எடுத்து விட்டதால் இனி தோண்டக்கூடாது என கடந்த நவம்பர் மாதம் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் குடிநீரின் மாதிரிகளை பரிசோதித்து அறிக்கை அளிக்க குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்திய 57க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு விநியோகிக்கப்பட்ட குடிநீரின் மாதிரிகள் கிண்டி கிங் ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இருமாப்புடன் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று எகத்தாள முழக்கமிடுகின்றனர். சுயநலத்திற்காக அமைத்துள்ள கூட்டணி கணக்குகளை 2026 சட்டசபை தேர்தலில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவர் என்று தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நடிகருமான விஜய் பேசியுள்ளார். விகடன் பிரசுரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பு இணைந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை தயாரித்துள்ளனர். இதன் வெளியீட்டு விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. முதல் நூலை நடிகர் விஜய் வெளியிட்டார். அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் டெல்டும்டே, உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்துரு ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பேசும்போது, பிறப்பால் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி பெருமை தேடி தந்தவர் அம்பேத்கர். அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பெருமைப்படுவாரா அல்லது சந்தோஷப்படுவாரா என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது. நாடு முழு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். அதற்கு அரசியல் அமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும். ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். அதற்காக நியாயமாக தேர்தல் நடக்கவில்லை என்று நான் சொல்ல வரவில்லை. நியாயமான தேர்தல் நடந்தது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களுக்கு வர வேண்டும். இதற்காக தேர்தல் ஆணையரை ஒருமித்த கருத்து அடிப்படையில் நியமிக்க வேண்டும். அம்பேத்கரின் பிறந்த நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை நாட்டின் ஜனநாயக உரிமைகள் தினமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் மணிப்பூரில் என்ன நடக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். அதை பற்றி கண்டுகொள்ளாமல் மேலிருந்து ஒரு அரசு நம்மை ஆளுகிறது. அங்குதான் அப்படி என்றால் இங்கு இருக்கும் அரசு எப்படி இருக்கிறது? வேங்கை வயல் என்ற ஊரில் என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். சமூக நீதியை பற்றி பேசுபவர்கள் இந்த பிரச்சனையில் நடவடிக்கை எடுத்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. இதை அம்பேத்கர் பார்த்தால் வெட்கப்பட்டு தலை குனிந்து போயிருப்பார். பெண்கள் மற்றும் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதற்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும். தமிழக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முழுமையாக அளிக்கும் அரசு மக்களை உண்மையாக நேசி ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும் என்றும் நடிகர் விஜய் பேசியுள்ளார். அத்துடன் நாள்தோறும் நடக்கும் பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்திற்காக பதிவு வெளியிடுவதும் அறிக்கை விடுவதும் மழைநீரில் நின்று போட்டோ எடுப்பதிலும் ஆர்வம் காட்டுகின்றனர். இதில் கொஞ்சம் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன செய்வது? சம்பிரதாயத்திற்காக சில நேரங்களில் நாமும் அதுபோல செய்ய வேண்டியுள்ளது. மக்களின் உரிமைகளுக்காக உணர்வு பூர்வமாக நான் இருப்பேன். மக்களின் உணர்வுகளை மதிக்க தெரியாமல், மக்களின் அடிப்படை சமூக நீதி பாதுகாப்பை உறுதி செய்யாமல் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருக்கின்றனர். இருமாப்புடன் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று எகத்தாளம் முழக்கமிடுகின்றனர். இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களுடன் இணைந்து நான் எச்சரிக்கை விடுகிறேன். நீங்கள் சுயநலத்திற்காக அமைத்துள்ள உங்கள் கூட்டணி கணக்குகளை 2026 சட்டசபை தேர்தலில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவர்.
குஜராத் மாநிலம் சூரத்தில் 70,000 ரூபாய்க்கு போலி மருத்துவ டிகிரி விநியோகித்த கும்பல் மற்றும் அந்த டிகிரியை வைத்து கிளினிக் நடத்திய 14 போலி மருத்துவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நாட்டிலேயே முதல் முறையாக படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் விரைவில் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் மகப்பேறு மரணங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் வர்த்தகம் உலக அளவில் இந்தியாவை பலவீனப்படுத்தும் சர்வதேச சதி என்று டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இந்தியா வங்கதேச எல்லைகளில் தடுப்புகளை ஏற்படுத்த முடியாத 600 இடைவெளிகளை மின்னணு வழியில் கண்காணிக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.